ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீன் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. ஒரு ஸ்பெஷலான நான்வெஜ் ரெசிபி, ஃபிஷ் கிரேவி, புளி சேர்க்காமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மீனில் மசாலாவை தடவி ஊற விட்டுறலாம். நார்மல் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, லெமன் ஒரு அரை லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். நீங்கள் எந்த மீன் வாங்கினீங்கனாலுமே இந்த மெத்தடில் செய்யலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துகிட்டு, நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மீன் பார்த்திங்கன்னா கடல் வவ்வால் மீன் தான் வாங்கியிருந்தேன். இதில் முள் கொஞ்சம் பெரிய பெரிய முள்ளாக இருக்கும், கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். முள் கம்மியாக இருக்கிற மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. மீன் ஒரு 5 துண்டுக்கு எடுத்திருக்கேன். இந்த மசாலாவை நல்லா மேலே இதை அப்ளை பண்ணி விட்டுருவோம். ரொம்ப கரம் மசாலா அதெல்லாம் போட்டு செய்ய வேண்டாம். நார்மல் நம்ம வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி, இந்த மஞ்சள் பொடி மட்டுமே போட்டு மீனில் நல்லா தடவி ஒரு 1/2 hour நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருங்க. நல்லா அந்த மசாலா மீனில் நல்லா இறங்கி வந்துடும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா மீன்கள்லையுமே மசாலாவை தடவிட்டேன். இதை ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஊறினதும் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1/2 hour நல்லா மீன் நல்லா ஊறிருக்கு. இப்போ இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓவராக எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக ஊற்றி கூட இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதும் திருப்பி போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணி விட்டு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மீன் துண்டுகளையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா அந்த மீனில் ஒட்டி பர்ஃபெக்டாக மீன் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இந்த வறுத்த மீன் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாய் சூட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்கள் அந்த ஃப்ரை பண்ண எண்ணெய் இருந்தாலும் அதையுமே சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு வெந்தயம் போட்டு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிறது சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 2 வெங்காயம், மீடியமான சைஸ் வெங்காயம் ரொம்ப பொடியை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது இல்லாமல் ஒயிட் ரைஸுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம், தோசை இட்லிக்கு தொட்டு சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். வெங்காயம் ரொம்ப பொடியை சாப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்து பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இதில் மசாலாவை இப்போவே ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் சேர்த்ததுமே மசாலா சேர்த்திங்க அப்படின்னா தான் கிரேவி நல்லா கலர் கொடுக்கும். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி இதை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு 2 மீடியமான சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி அதையுமே ரொம்ப பொடியை சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா இதை குறைவாக வதக்கி எடுக்கணும். மசாலாவும் பச்சை வாசனை இல்லாமல் வதக்கி எடுக்கணும். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கிரேவிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 100 மில்லி அளவுக்கு மட்டும் தான் தண்ணி சேர்க்குறேன். நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்ச பிறகு தண்ணி கொஞ்சம் கம்மியாக தெரியுதுன்னா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்துட்டு, காரத்துக்கு கொஞ்சமாக மிளகு தூள் அதை சேர்த்துட்டு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம புளி சேர்க்கலை, புளிக்கு பதில் லெமன் ஜூஸ். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ மூடி வச்சு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டால் போதும். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக இருக்குது. கிரேவி திக்காக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் கொதிக்க வேண்டாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச மீனை ஆட் பண்ணலாம். மீன் ஃப்ரை பண்ணி சேர்க்கறதுனால கிளண்டெல்லாம் போகாது. இப்போ ஃப்ரை பண்ண மீனை இது கூட சேர்த்துட்டு மேலே பொடியை நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. சரியாக ஒரு அரை நிமிஷம் மட்டும் ஒன் சைடு நல்லா இதை கொதித்து வந்தால் போதும். திரும்பவும் நம்ம திருப்பி போட்டு இன்னும் ஒரு அரை நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், அருமையான ஃபிஷ் ஃப்ரை கிரேவி ரெடி. இது சூடான சாதம், தோசை, இட்லி இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.